மைக் ஆன் பண்ணி பேசுறது பயமா இருக்கா? அந்த சிவப்பு கலர் பட்டன் இருக்குல்ல, தொட்டா பச்சையா நீல கலரமா மாறும். ஹலோ, அதே இது கமெண்ட்ல போயிட்டு மெட்ராஸ் பையன் இங்க இருக்காங்கன்னு வேண்டாம், இங்க வரவே தானே ஏன்டா அங்க போய் கத்திட்டு இருக்கிறீங்க? மைக்கை கொடுத்தாச்சு பேச மாட்டீங்க, தொடர்ந்து இங்க மாதிரி மும்பை ஓட்டிடுறீங்க, இல்ல இல்லை டெல்லிக்கு ஓட்டிடுறீங்க, இப்போ ஏதாவது உங்க பேசுங்கடா. பிரச்சனை உங்களுக்கா? இருங்க. மெர்சல் தளபதி ரசிகன்னு ஒரு கெத்து போடு, பயவே தெரிக்குதே. மெர்சல் மெர்சல் என்றும் என் தளபதி வழியில் நான் ஓடிவிடுவேன். செத்தே போனாலும் தளபதி ரசிகன் என்னும் கெத்து போகாது. தினேஷ் ராஜா ப்ளூ டிக் வாங்கிட்டு ரொம்ப என்னமோ பெரிய இது மாதிரி பேசுறாரு. அவர் இருக்காரா பாருங்க. அந்த ஆள் மைக்கிலும் வரமாட்டான்டா. அந்த ஆள் சும்மா வேஸ்டா வெத்துறாங்க. வந்துட்டு ஜிப்சி பல்பு வாங்கிட்டாரு, அவரு வாங்கிட்டாரு பல்பு டியூப் லைட்னு பேசிட்டு இருக்காரு. என்ன இப்போ ரஜினி ரசிகர்லாம் இந்த தேர்தல்ல எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க? அது எப்படி யாரு கேட்டது யாரு? டேய், நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இங்க மத்தவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ரஜினி ரசிகர் நீ தானே, அதனால உங்ககிட்ட கேக்குறேன். நான் சொல்லிடுறேன், தாவேகா கிடையாது அவ்வளவு. இல்ல ப்ரோ, தாவேகா கிடையாது அவ்வளவுதான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண. தாவேகா கிடையாது. ஏன் கிடையாது ப்ரோ? அதுதான் ஏன் கிடையாது. ஏன்னா எனக்கு உங்க கட்சி கலர் பிடிக்கலடா. இல்ல ப்ரோ அதெல்லாம் வேணாம். மனுஷனா இருந்தா தாவேகா பிடிக்காது ப்ரோ. நாங்களாம் மனுஷங்க, அவ்வளவுதான். மனுஷனா இருந்தா தாவேகா பிடிக்காது. மூளை இருக்கிறவனுக்கு தாவேகா பிடிக்காது. நாங்களாம் மூளை இருக்கிற மனுஷங்க. இல்ல, நான் டீசெண்டா சொல்றேன் பிக்மேன். நாங்கள் பெண்கள் பாதுகாப்பு கருதி நாங்க இது நீங்க சொல்றது எதுவுமே சிரிப்பு வரல. நான் வந்து ரியலா கேக்குறேன். சிரிப்பு வர மாதிரி நான் சொல்றேன். குடும்பத்தோட வாழறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். எப்படி 3 பொண்டாட்டி கட்டிட்டு வாழணுமா? இல்ல ஒரு பொண்டாட்டியா கூட அட்லீஸ்ட் மினிமம் வாழறவங்களுக்காக ஓட்டு. இல்ல கபிலன், அவன் 3 பொண்டாட்டின்றது மீன் பண்றது டிஎம்கேவை. இப்போ தாவகேக்கு ஓட்டுல தான் நீங்க சொன்னீங்க. அது தவிர நம்மளுக்கு என்டிகே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, நோட்டா இருக்கு மினிமமே. இவன் ஏன் ஸ்ட்ரைட்டா டிஎம்கே போறான்? இல்ல ஜிப்சி, பேச மாட்டேன்றாரு. ஆதவ் வந்து ரஜினி பத்தி ஒரு கமெண்ட் சொன்னதால நீங்க வந்து போட மாட்டீங்க டிவிகேக்கு. அவன் யாரா அவன்? இல்ல அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ரஜினி ரசிகர்லாம் வந்து ஆதவ் வந்து பேசிட்டான். யாருன்னு சொல்ல எனக்கு கேட்கணும். ஆதவ் யாராவது மன்னிப்பு கேட்டால? ஆதவ்ன்ற யாரா? ஆமா அவன்தான். இப்ப அதான் அவன் பேசினதால தானே இப்ப நீங்க ரஜினி ஃபேன்ஸ்லாம் போட மாட்டீங்க ஓகே டிவிகேக்கு. ரஜினி ஃபேன்ல நான் அஜித் ஃபேன். நாங்க ரொம்ப நாள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம், போட மாட்டோம், போட கூடாது. அவங்க அப்பா அவங்க மாமனார் மார்ட்டின் அவங்க நிறைய கேஸ் வாங்கியிருந்த போல, அதுல இருந்து அவங்க பொண்ணை கரெக்ட் பண்ணி வந்தாப்ல. அவனா ஆதவு? அவனையா சொல்ற? பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி செட் பண்ண பையன். சுருக்கமா சொல்லவா? மாமனார் காசுல ஆட்டையை போட்டு ஒருத்தன் வந்திருக்கிறானே அவனான்னு கேக்குறாப்புல. ஏன் நீங்களாம் வந்து மாமனார் பணக்காரன் தான் காசு எடுத்து கல்யாணம் பண்ணி போனா நாங்க உழைப்போம். அதெல்லாம் உருட்டாதீங்க சரியா? நாங்க ஆம்பளடா, எங்களுக்கு மீசை இருக்கு, உழைச்சி சாப்பிடுவோம். உன்ன மாதிரி கிடையாது. ஒரு நிமிஷம். இல்ல அவன் டாபிக்க மாத்துறான். அசிங்கமா கேட்டது வந்து இப்ப ரஜினி ஃபேன்ஸ்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க நான் கேக்குறேன். இல்ல ஜிப்சி ப்ரோ, நான் சொல்லிட்டேன் ப்ரோ அவங்க கிட்ட. தாவேகா கிடையாது. நாங்க யாருக்காவது ஓட்டு போட்டுருவோம், நோட்டா கூட போட்டுருவோம். அதுதான் இப்போ ஏதாச்சும் ஒரு வேலிடான ரீசன் சொல்லுங்க. நான் சொல்றேன் கேளு கபிலன், வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க எனக்கு. வேலிடான ரீசன் கேக்குறான். கேக்குறியா பிங்மேன்? ஜிப்சி ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட கேக்குறேன். அஜித் ஃபேன் சொல்றேன், வேலிடான ரீசன் கேக்குறியான்றேன். இல்ல அஜித் ஃபேன்ஸ் கேட்க முடியல. யார் சொன்னா என்ன? இல்ல அவரோட பதில் சொல்லிட்டோம் அவ்வளவுதான். நான் ரஜினி ஃபேன் ஒயிட் பீர் தான் பேசுறேன். நான் பதில் சொல்றேன். அவனுக்கும் வந்து ஒரு பொண்டாட்டி இருக்கு, அவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அப்போ திமுக 3 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, போட மாட்டீங்களா? இல்ல ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வைஃப் தான். விஜய்க்கு தான் வந்து கள்ளப்பொண்டாட்டி வச்சிருக்கான். என்னடா உனக்கு ரஜினி ரசிகர்கள் ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? எங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு ஓட்டு போடணும் அவசியம் இல்லடா. எங்க விருப்பம் நாங்க போடுவோம். எங்க இப்ப நீ அஜித் ரசிகர்கிட்ட கேளு இதே கேள்வி, ரஜினி ரசிகர்கிட்ட கேட்டீங்களா? கேட்க முடியுமான்னு கேளுங்க. இல்ல
இப்ப இந்த கான்ட்ரோவர்சி வந்தது இருக்கறனால நான் கேட்டேன்யா. இப்ப என்னன்னா இப்ப இல்லடா ரஜினி ரஜினி ரசிகர்கள்ட்ட கேட்டில ஐயா ஒண்ணும் இல்ல உங்க ஷூ கொடுங்க நக்கிறேன் நக்கி க்ளீன் பண்ணி அங்க போற அதான் ஸ்ட்ரைட்டா ரஜினிட்ட போறா நீ ஏன் ஷூ கொடுப்பீங்க நக்கி கொடுக்கலாம்னு வெயிட் பண்றான் ஜிப்சி ப்ரோ டக்குனு கொடுத்துருங்க. ஜிப்சி இப்ப கான்ட்ரோவர்சி வந்து ரஜினி ஃபேன்ஸ் தான் கான்ட்ரோவர்சி ஓகேவா? அதனால நான் கேக்குறேன். இப்போ எல்லாம் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஆதவ் வந்து ரஜினியை பத்தி பேசிட்டான் அதனால நாங்க ஓட்டு போட மாட்டோம். ஆதவ் யாரு? இந்த பட்டி போன ஜட்டி மாதிரி ஒருத்தர் இருப்பானே அவனா? இரியா மியூட்ல வாயை பத்தல பட்டி இருந்த ஜட்டி மாதிரி இருக்கும். சரியா இரியா மியூட்ல இரியா. அதான் இப்ப ஆதவ் வந்து ரஜினியை பத்தி பேசிட்டான் அதனால நாங்க ஓட்டு போட மாட்டோம். ஆதவ் யாரு? யாரா ரஜினியே அறிக்கை விட்டாரு. எதுக்கு அப்ப தெரியலன்னா அறிக்கை விட்டாரு ரஜினியா? அப்புறம் ஆதவ் அர்ஜுனா மென்ஷன் பண்ணி அறிக்கை விட்டாரு. எனக்கு சொல்லு நீ ஆதவ் யாரு? அவரதான் சொல்றேன். அவர் விட்டாரு அவரதான். டேய் யாரா அந்த ஆதவ் சொல்லி சொல்லடா. அந்த லாட்டரி டிக்கெட் மாமனாரோட மர்மம் அவனா? அந்த ஆதவ சொல்ற இல்லையா கேள்வி கேட்க விடுங்கயா. ஆதவுக்கும் டிவி கேட்க என்ன சம்பந்தம்? ஆதவுக்கும் டிவிக்கும் என்ன சம்பந்தம்? ஆதவ் யாரு? அவ்வளவுதான். ஆதவுக்கும் டிவிக்கும் என்ன சம்பந்தம்? ஆதவ் யாரு? அது கூட நீங்க சிரிக்கிற போல பாவம் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். கடைசி வரையும் சிரிப்பா சிரிக்க வேண்டியதாங்க. ஆதவ எனக்கு யாருன்னு சொல்லு, எனக்கு தெரியல. யாருக்கு தயா சப்போர்ட் பண்ணுவீங்க? இப்ப ஆதவ் வச்சுனா திட்டான் அதனால டிவி ஓட்டு போட மாட்டீங்க. கட்சியே யாருமே இல்லடா. உங்களை திட்டாத கட்சியே யாருமே இல்ல. எந்த கட்சியில ஓட்டு போட போறீங்க? எல்லா கட்சியும் உங்களை கழுவி ஊத்திருக்கானுங்க. எல்லா கட்சியும் உங்களை கழுவி ஊத்திருக்கானுங்க. எந்த கட்சியை நீங்க ஓட்டு போட போறீங்க சொல்றா? இல்ல இல்ல எல்லா கட்சியும் உங்களை எல்லா கட்சியும் கழுவி ஊத்திருக்கானுங்க. உனக்கு நீதான் தொடர்ந்து பேசுவியா? எங்களுக்கு பேச தெரியாதா? ஆதவ யாருன்னு முதல்ல சொல்லு எங்களுக்கு. அவன் யாருன்னு சொல்லு முதல்ல. அப்புறம் ஏன் கதட்டு இருக்கீங்க? ஒரு வாரமா ஆதவஜனான்னு கதறிங்க இருக்கீங்க. தெரியா யாருன்னு தெரியாது சொல்லிட்டு தெரியல. அஜித் ரசிகன் தெரியல சொல்லு. ஒரு வாரமா கதறிட்டு இருக்கானுங்க ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம். கதறேன் சொல்லு யார் அவன் சொல்லு. யாருன்னு சொல்றான்? எப்பா பாய் கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா இருப்பா. பெரிய ஆள் தான் அவன். யாருன்னு சொல்லு, நான் தெரிஞ்சு சொல்லு. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஜிப்சி மைக் நீங்களாம் அவன் பிங்க் பண்ண மாட்டீங்க. ஆதவர்ஜுனா யாருன்னு தெரிஞ்சுட்டு நான் போறப்பா. சொல்லுப்பா அவன் யாருப்பா? சொல்லுப்பா நீயே சொல்லுப்பா. சொல்லுப்பா ஆதவர்ஜுனா யாரு? அவருக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாரு? அவர் என்ன பண்ணாரு? அவர் பண்ண சாதனைகள் என்ன? அவர் இப்ப என்ன பண்ணாரு? அவர் எனக்கு சத்தியமா தெரியாது. சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. அவர் என்ன பண்ணாருன்னா திமுக குடும்பம் ரஜினியை மிரட்டிச்சுன்னு சொல்லிட்டாருப்பா. அதுதான் இந்த இஷ்யூ. நான் கேக்குறேன் அது சொல்லுன்னு. அவர் யாரு முதல்ல? அவர் யாரு? இல்ல ஜிப்சி நீங்க அஜித் ரசிகனா இருங்க, யார் ரசிகனா இருங்க. அவர் யாரு? அவர் யாருன்னு எனக்கு மோடியை தெரியும், மத்தவங்க எல்லாரையுமே தெரியும். ஒரு பேரை சொல்ல வரல. சரியா சரியா? தெரியும். ஆதவ அர்ஜுனா யாருன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும். அவர் யாரு? அவர் என்ன கேக்குறாருன்னு புரியுதா? ஆதவ அர்ஜுனா யாரு, என்ன அவன் பின்புலம் என்ன சொல்றான்? ஆதவ அர்ஜுனா யாரு? அவருக்கு குடும்பம் இருக்கா? இல்ல அவர் எங்க இருந்து வந்தாரு? அவர் பின்புலம் என்ன? அவர் என்ன எந்த கட்சியில இருக்காரு? டிவிக்கல இருக்காரா? அப்போ ஒரு ஆளே இல்லாத ஆதவ அர்ஜுனாக்கு எதுக்கு ரஜினி அறிக்கை விட்டாருன்னு நான் கேக்குறேன். புரியுதா உங்களுக்கு? அவனா ஒரு ஆளே இல்ல. ஜிப்சி ஒண்ணே கேள்வி கேக்குறாரா? நான் பாரு ஜிப்சி ரஜினி எதுக்கு வந்து அறிக்கை விட்டாரு? அப்போ ஆதவ அர்ஜுனா அவர் அறிக்கை பண்ணிக்கிறாரா? ஒரு லீவ் ட்விட்டருக்கு லீவ். ஜிப்சி வந்து ட்விட்டருக்கு லீவ். நான் கேக்குறேன் எதுக்கு அறிக்கை விட்டாரு? கேக்குறேன் நான் கேக்குறேன். இங்க பாரு ஜிப்சி கேக்குற சிம்பிள். ரஜினி சார் உனக்கு பதில் சொல்ல வெக்கமா இருக்கா? எனக்கு தெரியல. நீ சொல்ல. வெக்கமா இருக்கா? நான் சொல்லிட்டேன் யா டிவிகே மெம்பர். நீ கூட டிவிகே மெம்பர் பிங்மேன். ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. அப்புறம் என்ன ஆதவன்ற? ஆமாயா இதுக்கு மேல உங்களுக்கு என்னையா சொல்லணும்? நீங்க எல்லாம் சொல்றீங்க லாட்டரி மருமக எல்லாமே உங்களுக்கு தெரியுதே. தெரிஞ்சு என்னடா வேலை பாக்குறான்? அவன் என்ன வேலை பண்றான்? அவன் பிசினஸ் பண்றாருயா. பிசினஸ் 10 பிசினஸ் சொல்லு பாப்போம். 10 பிசினஸ் சொல்லு. விஜய்க்கு மாமால 10 பிசினஸ். டேய் என்னடா அவன பிரார்த்தலாட பண்றான்? இவ்வளவு யோசிக்கிறா சொல்றா. என்ன பிசினஸ்ரா பண்றாரு? அவர்தான் இப்ப கட்சிக்காரன்னு சொன்னேன். இப்ப என்ன பிசினஸ் மேன்ன்ற?
என்னவாதான் இருக்காரு அவரு. நான் கேட்கறேன், எனக்கு தெரியாதுப்பா. ரஜினி சரி தெரிஞ்சிருக்கு, அவர் ஏதோ அறிக்கை விட்டுருக்காரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஜிப்சி விஜய்க்கு ஒன்னும் தெரியாமதான் ஒரு வாரம் கதறிட்டு இருந்தீங்களா ஜிப்சி? ஒரு வாரம் ஆதவர்ஜுனா ஸ்பேஸ் போட்டு கதறிட்டு இருந்தீங்களா? ரஜினி ரசிகர்லாம் இப்ப வந்து கியூல வந்து எதிர்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு? ஆதவர்ஜுனா இல்ல ப்ரோ, நான் ஓப்பனாவே சொல்றேன் ப்ரோ. ஆதவர்ஜுனாவோட ஹிஸ்டரி நீ சொன்னீனா நான் தாவேகா ஓட்டு போடுறேன்டா. தைரியமா ஆதவர்ஜுனா ஹிஸ்டரி சொன்னா ஓட்டே வேணான்றேன். ஓட்டு வேணாம். ஓகே, ஓட்டு வேணாம் ப்ரோ. அவனுக்கு ஓட்டு வேணாம். ஆதவர்ஜுனா யாருன்னு ஓட்டே எனக்கு வேணான்ற. நீ ஒரு ஓட்டு போட்டு என்ன ஆகுது? இல்ல பிங்மேன் ஏன்டா சர்க்கார்ல போய் என்ன சர்க்கார்ல என்ன டைலாக் பேசினா அந்த நாய்? சர்க்கார் இப்ப இதே வீரத்தோட இப்ப பிங்க்மேன் அஜித் ரசிகர்கள் வாக்கு வேணான்னு சொல்லுவாப்ல. இல்ல பாட்சா பாய் அதெல்லாம் விடுங்க. இப்போ ஓடிட்டான். அவ்வளவுதான் கபிலன். இல்ல கபிலன் ப்ரோ, கபிலன் ப்ரோ சொல்றேன் இங்க பாரு. அவன் சொன்னது ஜிப்சி வாக்கு தானே வேணான்னு சொன்னான். அவன் ஜிப்சி அஜித் ஃபேன் தானே. இல்லடா டேய், அவன் ஏன் வாக்கே சொல்லடா. நீங்க என்ன கேக்குறீங்க? நான் ரொம்பவே கேட்டுட்டு இருக்கேன். என்னைக்கா டைம் கேட்பேன், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்பேன். ஆனா அதான் ப்ரோ அவன் சொல்ல மாட்டான் ப்ரோ. அவன் ஹிஸ்டரி சொன்னா கேவலமாவும் சொல்ல மாட்டான் ப்ரோ. அவன் ரஜினி கிட்ட தான் வரான். நான் என்ன சொல்றேன், நான் அஜித் ஃபேன் எனக்கு தெரிஞ்சணும்ன்ற நான் ஆசைப்படுறேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ அவன் சொல்லி நீங்க 10 நிமிஷமா கேட்டீங்க. உனக்கு புரியலையாடா? நான் ஒரு மக்கு பாட்சா பாய், நான் தெரிஞ்சுக்கணும். பாஷா பாய் எங்க வராப்புலன்னு புரியுதா? புரியுது ப்ரோ எனக்கு. சொல்றேன் நல்லா கேட்டுக்க. நான் இதோட நான் 10வது தடவை கிளாஸ் எடுக்கிறேன். அவன் வரும்போது ஒரே ஒரு கேள்வியில மட்டும் நின்று அந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டே இருங்க. நீங்க யாருமே அதை அவனுக்கு பண்றதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவனை நிறைய வாட்டி நான் கேள்வி கேட்கும் போது அவன் போயிருக்கான். நான் அதை ப்ரோடாவே சொல்லுவேன். ஏன்னா நீங்க நடுவில் வந்து காப்பாற்றி அவன் வந்து மாத்திட்டே போவான். எனக்கு இப்பவும் சொல்றேன், அவன் மேல வந்தான்னா எனக்கு ஆதவர்ஜுனா யாரும் தெரிஞ்சாகணும். அவன் திருப்பி வந்தா எனக்கு கூப்பிடுங்க கபிலன் ப்ரோ, நான் வரேன். ஒரு 10 தடவை இருங்க மெட்ராஸ் பையன். அதாவது என்னன்னா, நான் மறுபடியும் நான் பல தடவை ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கிறேன். அவன் நடுவுல பிளாக் பேந்தர் கேட்டப்ப கூட நான் வந்து கடைசியா சொல்லி முடிச்சேன். அந்த ஒத்த கேள்வியில நில்லுங்க. நீங்க கேள்வியில இருந்து நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா அவன் எங்க வரான், நான் மொசகுட்டி அப்படின்றான். எதுக்குடா மொசகுட்டியை கூப்பிடுறேன்னு நான் நிப்பாட்டி நான் மறுபடியும் இந்த பக்கம் வளைச்சு கூப்பிடுறேன். கடைசியா எங்க நின்று கேள்வி, அந்த 4 திட்டங்கள் பேரை சொல்லு. அதுல இருந்து அவன் ஜம்ப் பண்ணி வேற பக்கம் விட்டு இப்ப அவர் ஒரு கேள்வி கேட்பாரான். பாஷா பாய் எல்லாம் நாங்கெல்லாம் பதில் சொல்லணுமா? ஏன் தெரியாதா? ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க உனக்கு தெரியாதா? தெரியும். அவனுக்கு என்னன்னா டாபிக் டவைட் வரணும். அப்ப அதான் ஜிப்சி என்ன பண்ணாப்புல, லாக் பண்ணி கேட்டாப்புல, ஆதவர்ஜுனா யாரு எனக்கு சொல்லு அப்படின்னு. இதை இப்பயாவது இனிமேலாவது தயவு செஞ்சு லிசன்ல இல்ல மைக்ல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, நாளை பின்ன நீங்க உங்க ஸ்பேஸ்ல மாட்டினானா ஒரே கேள்வியில மட்டும் நில்லுங்க. ரொம்ப நீங்க படப்படன்னு கேளுங்க. நீங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போனானா அடுத்த கேள்விக்கு மூவ் ஆன் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க அந்த கேள்வியில நில்லுங்க. இன்னைக்கு சொல்றேன், இன்னொரு தடவை நான் சொல்ல மாட்டேன். நடுவில் காப்பாத்துறதுக்கு ரெட் டிராகன் மாதிரி இல்ல நடுவில் யாராவது உள்ள வந்து ட்ரை பண்ணாங்கன்னா அப்படியே இருங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கேள்வியில நில்லுங்க. முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களை அறியாமைய நானும் அடிக்கிறேன், நானும் உன்னை கேள்வி கேட்டு மடக்கிறேன் அப்படின்ட்டு வருவாங்க. இரு, அமைதியா இரு. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்துக்கு போ. முடிஞ்சு போச்சு. சிம்பிள். இதனாலதான் இப்படிதான் நாங்க சச்சினை போட்டு மடக்கணும் பைலா மேட்டர்ல. இன்னி வரைக்கும் அவன் இந்த பக்கமே எட்டி கூட பார்க்கலாம். ஒரே கேள்வி இன்ன வரைக்கும் அவன் வரல கபிலன் ப்ரோ. மான்ஸ்டரை இப்படிதான் அன்னைக்கு வளைச்சு பிடிச்சி கேள்வி கேட்டது. கடைசி வரைக்கும் அவன் அபியூஸ் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடும். என்ன தேவைப்படுதுன்னா ராம்குமாரோட ஃபாலோவர்ஸ் தேவைப்படும், அவ்வளவுதான். அதைத்தான் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஸ்பேஸ்ல வந்து இன்னொருத்தவங்களோட டிபேட் வந்து அரசியல் பண்றதுன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த மில்டனு அவங்க கூப்பிட்டாங்க வரமாட்டான். ஆனந்த ஜித்தை கூப்பிடுங்க, சிம்பிள். ஆனந்த ஜித் இருக்கிறான் இல்லையா, டிவிகே சப்போர்ட்டர் ஃபிலிக்ஸ், ஆனந்த ஜித்து, இவங்களை மட்டும் கூப்பிடுங்க ஸ்பேஸ்ல. லைவ்ல மணி, ராஜ்மோகன், ஏதாவது 4 பேர் அஃபிஷியல் ஸ்பீக்கர் தானே இவங்கெல்லாம், வர சொல்லுங்க. விஜயே வரமாட்டான், நீங்க வேற இவனால எல்லாம் கூட்டிட்டு விஜய் கிடக்குறாங்க. அந்த நாய்க்கு பேச வரதுனாலதான் அதுவே 4 பேரை வச்சு சுத்திட்டு. இல்ல கபிலன் ப்ரோ, அந்த ஆனந்தஜித் வந்து அன்னைக்கு 5% இருக்கிற ஓட்டு 2%. அப்புறம் இந்த அவன் பேர் என்ன, சொட்ட தலைவன் மொத்தம் அந்த யூடியூப் சேனல் வச்சிருப்பான். அவன் பேர் என்ன, மெட்ராஸ் பையன். அந்த யூடியூப் சேனல் வச்சுட்டு ரஜினி ரசிகர்கள் ஓட்டு வேணாம்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ். சொட்ட தலைவன்ற அப்புறம் ஃபெலிக்ஸ்ன்றீங்க.
இல்ல ஆமா இல்ல ஆமா, இல்ல இல்ல மயில் கல்ல 2 கண்ணு வச்ச மாதிரி ஒருத்தன் இருப்பான், மொட்டத்தலையன் ஒருத்தன், ஆமா ஒரு சொட்டேன். ஒரு குண்டா இருப்பான் அவன் மாடு பேண்ட் வச்ச மாதிரியே இருப்பான். பேர் தெரியல, ஆள் தெரியும். நான் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அவன் தான். எனக்கு அவனையாவது கூப்பிடுங்க. அது ஏதோ யூடியூப்லயே உலாத்திட்டு இருக்காங்க. ஏன் ட்விட்டர் பக்கம் வந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல இருப்பான், யூடியூப் இன்ஸ்டால இருப்பான். இல்ல இந்த பக்கம் வந்த சுத்து கிழிஞ்சிரும்னா பயமா இருக்கா ரஜினி ரசிகனை பார்த்தா? டேய் சரியான ஆளுகிட்ட வாங்கடா. நான் தான் சொல்றேன், சரியான ஆளுகிட்ட வந்து பேசுங்க, வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொடுக்குறோம். அவன் பேரு வாய்ஸ் ஆப்னு ஏதோ வரும் கபிலம் ப்ரோ. அது வாய் இருக்கு இல்ல வாய்ப்போ என்ன வேணாலும் வச்சுக்கிட்டாது. இல்ல வாய்ஸ் ஆஃப் ஜாப், வாய் ஜாப்ஸ். இல்ல இல்ல ஸ்டீவ் ஜாப்ஸ், பெரிய ஸ்டீவ் ராஜர்ஸ் வாய்ஸ் ஆஃப் வேறப்பா. ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி வாய்ஸ் ஜாப்ஸ். அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு சொத்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஜிப்சி. அவன் கழுத்துல பாத்தீங்கன்னா 2 பவுன் சங்கிலி போட்டிருப்பான், கையில ஒரு தங்க மோதிரம் போட்டிருப்பான். பார்ட் டைமுக்கு உட்காந்துக்கிட்டு இது ஏதோ உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறான் ஜிப்சி. அவன் பாருங்களேன் அந்த சொட்டத்தலை மண்டையில நல்ல ஹைவேல நல்ல ஒரு ரோடு போட்ட மாதிரியே இருக்கும், மண்டை பளிச்சுன்னு இருக்கும். புது ரோடு போட்டா எப்படி இருக்கும்? எனக்கு ஆதவ் அர்ஜுனா யாருன்னு சொல்ல கூட அசிங்கப்படுற அளவுக்கு ஒரு எஸ்டிடியை வச்சுக்கின்னு இன்ஸ்டாகிராம் இந்த இதெல்லாம் பண்றாங்கல்ல, 500 ரூபா 1 மணி நேரத்துக்கு, 2 மணி நேரம் 500 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரிலாம் பேசுறான். அதுங்க கூட இதை பெருமையா சொல்லிட்டு போயிடும் போல இருக்கு. இவனுங்க அதை சொல்றது கூட கூச்சப்படுறானுங்க இவனுங்க. கபிலன் ஜிப்சி ஒரு விஷயம் கேட்டேன், அதுதான் நான் மேல வந்தேன். அவனுக்கு கரெக்டா ஒரு விஷயம் கேட்டாரு அவர் ஜிப்சி. நான் 30 வருஷமா எனக்கு வந்து விஜயை தெரியும், நான் அஜித் ஃபேனு, அதை பத்தி ஆரம்பிச்ச டாபிக் டைவர்ட் ஆயிடுச்சு. அவன் என்ன சொன்னான் அதுக்கு ரிப்ளை, அப்படி திட்டுறவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போடாம இருக்க மாட்டாங்கன்ட்டு நார்மலைஸ் பண்றான். இப்ப எக்ஸ்பெரி எப்படி வந்து மன்னிச்சிடுங்க அஜித்னு ஒரு ட்வீட் பண்ணா பாத்தீங்களா? அவனுங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து பகச்சிக்க கூடாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. அது கரெக்டா ஒரு விஷயம் கேட்டாரு, அது ஸ்கிப் பண்ணி போயாச்சு. அப்படி இப்ப என்னாச்சுன்னா ஜென்ரலா அவன் தெரிஞ்சு போச்சு, ரஜினி ஃபேன்ஸ் போடப்படாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎல் நிறைய பாத்தீங்கன்னா நண்பர் அஜித் இவங்களே போட்டுக்கிறானுங்க. அதுதான் கரெக்டா கேட்டேன், அது கொஸ்டின் தான் நான் கேட்க வந்தேன். விஜய் ஃபேன்ஸ் மட்டும் அபியூசர் இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல கபில் ஒரு நிமிஷம் அது புடிச்சிரு எதுக்கு சொல்ல வந்தேன், அவன் சொல்லதான் வந்தேன் நானு. விஜய் ஃபேன்ஸ் மட்டும் அபியூசர் இல்ல, விஜய் அபியூசர் தான், புரிஞ்சுக்கீங்க. சச்சினோட படம் எடுத்தான் தெரியுமா, அதுல அந்த ஹீரோயின் பேரு வந்து ஷாலினி, சரியா? அஜித் சார் வந்து விஜய் நல்லா பழக்கம் இல்ல, ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது, படத்துல மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அவன் ஃபேமிலி அபியூஸ் பண்ணான். அஜித் சார் வந்து ஷாலுமான் தான் கூப்பிடுவார் தெரியுமா, ஷாலினியை பர்சனலா. அவன் எப்படி கூப்பிடுவாங்க படத்துல, ஷாலுமான் தான் கூப்பிடுவான். ஒரு சீன் வச்சிருப்பான், ஜெனிலியா வந்து ஆட வச்சு பின்னாடி பார்ப்பான், பார்த்துட்டு அப்படி திரும்பி இப்படி ஆட்டினீங்கன்னா பார்த்துட்டு போவான்னுவான். அவ்வளவு பெரிய அபியூசர் அவன், ஃபேமிலி அபியூசர் விஜய். அவனுக்கு அஜித் ஃபேன் ஓட் பண்ணமாடா? இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே அபியூஸ் பண்றாங்க, அபியூசரா இருக்காங்க. காரணமே அவன் தலைவன் ஒரு அபியூசர், அதுதான் ஃபேக்ட். எல்லாரும் சொல்லுவாங்க விஜய் சொல்லி திருத்தலன்னு, அவன் திருத்த மாட்டான். ஏன்னா அவனே பேசிக்கலா அபியூசர் தான். அவன் 70 mm அபியூசர், இவனுக்கு மொபைல் அபியூசர். பொம்பளை பொறுக்கேன், நம்பர் 1 பொம்பளை பொறுக்கேன். அது எப்படா படத்தை ஒரு சீன் இப்ப அந்த மாதிரி உனக்கு என்னதான் வந்து அது போட்டியாளர் அந்த கூட படத்துல படம் நடிக்கிறதுல அந்த ப்ரொஃபஷன்ல அந்த மாதிரி சீன் வச்சு ஃபேமிலி அபியூஸ் பண்ணி வேடா நீ? இத்தனைக்கும் அவங்க ஒய்ஃப் கூட கோஸ்டர் நடிச்சிருக்காங்களோ படத்துல, அந்த மரியாதை கூட இருக்காது அவனுக்கு. எந்த மூஞ்சி வச்சு கேக்குறீங்க வெளியே வந்து அஜித் ஃபேன்ஸ்ல கூட? முன்னாடி நாங்க இதை சொல்லும் போது அதெல்லாம் கோஇன்சிடென்ட், நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அப்ப அஜித் ஃபேன்ஸ் இதே விஷயம் தான் சொன்னாங்க, ஆனா அப்ப யாருமே இதை கேட்கல. ஆனா இன்னைக்கு தான் விஜய் யாருன்றது எல்லாருக்குமே தெரிய வருது. எந்த ஜிப்சி நம்மளுக்கு தெரியும், நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜிப்சி எல்லாத்தையுமே, நம்ம தான் வெளியே சொல்லணும். அது என்ன ஆச்சுன்னா டாபிக் 4 பேர் பேசும்போது டைவர்ட் ஆகி போயிடுது. அப்படி உண்மையான அஜித் ஃபேன் வந்து விஜய் ஃபேனுக்கு யாரு உங்களுக்கு டிஎம் பண்றாங்களா யாருன்னா பாருங்க, டிஎம் பாருங்களேன். இல்ல நீங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கரெக்டா கொஸ்டின் கேட்டு பிளாக், ஜிப்சி கரெக்டா கொஸ்டின் கேட்டு பிளாக் பண்ண பாக்குறேன். என்ன ஆச்சு, 4 பேர் உள்ள வரதுனால அவன் ஸ்கிப் பண்ணிட்டு வேற கிட்ட கொஸ்டின் ஆன்சர் அப்படி டைவர்ட் பண்ணிட்டு போயிடுறான். அவன் உண்மையா இருங்க இல்ல ஜிப்சி சொல்லுங்க, அவன் என்ன சொல்ல வரானா, நான் விஜய் ஃபேன் கிடையாது, விஜய் சப்போர்ட்டர் கிடையாதுன்ற. அப்ப என்ன மயிருக்கு மேல வந்து பேசுற? அத நான் ஏற்கனவே கேட்டேன் ப்ரோ.
சரி, இப்ப நான் சொல்றேன். இப்ப சொன்னீங்களா பாலாஜி, இந்த ரிசல்ட் வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்க போறாங்க. இந்த ஏப்ரல் 23 பிரச்சாரம் ஆரம்பிப்பாங்க. சரியா? அஜித் ஃபேன்ஸ் ஓட்டை இந்த பக்கம் எப்படியா கன்வே பண்ணணும்னு சொல்லி அவனுங்க ட்ரை பண்றவானு இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. விஜய் ஃபேன்ஸோட வாயும் விஜய் ஃபேன்ஸோட சுழியும் சும்மா இருக்காது. வாயை வைப்பான். தேர்தல் பிரச்சாரம் போது நீ வெயிட் பண்ணு, அது ஆட்டோமேட்டிக்கா திரும்பும். ஆன்லைன்ல இருக்கிறவனுக்கு ஆஃப்லைன்ல இருக்கிற விஜய் ஃபேன்ஸை பார்த்தா கடுப்பாகுது. என்னன்னா இவனுங்க வேவ் லென்த் அவனுங்க வேவ் லென்த் வேற. புரியுதா? இங்க வாரியர்னு சொல்லி விரிச்சிட்டு உட்காந்துருக்கிறானுங்களா, இந்த விரிச்சிட்டு உட்காந்துருக்கிறவனுக்கும் ஆஃப்லைன்ல இருக்கிறவனுக்கும் டிஃப்ரென்ஸே வேற. அவனுங்க எல்லாரையும் அனுசரிச்சு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் இன்னைக்கு மன்னிப்பு வீடியோ எல்லாம் போடுறானுங்க பாலாஜி. காரணம் என்னன்னா, டிவிக்கு ஜான் ஆரோக்கியசாமி ஆஃப்லைன்லயும் ஆன்லைன்லயும் இன்னும் ரஜினியை தொட வேணான்னு அங்கே நியூஸ் போயிடுச்சு. அதனால ரஜினியை தொட மாட்டானு. இன்னொன்னு சொல்றேன், மதன் கௌரி கூட இன்டர்வியூ ஒன்று கொடுக்க போறான், தெரியுமா? கபிலன், இது ஆல்ரெடி பழைய நியூஸ். இது ஆக்சுவலா ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. அந்த டைவர்ஸ் கேஸ் வந்தோடனே ஸ்டாப் பண்றானுங்க. இப்போ அதை மறுபடியும் டிக் அடிச்சு வச்சிருக்கான். இப்போ என்னன்னா, என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்கணும், என்ன அதை வந்து நேரில் இவனை கூப்பிட்டுருக்குறான். அங்கே ஒரு செட்டு போட்டு அது ஒன்று கான்வர்சேஷன் மாதிரி ஒன்று வைக்க போறானுங்க. இவர் என்னமோ மக்களோட கேள்வி எடுத்து முன்னாடி வைக்க போற மாதிரியும் அதுக்கு அவர் அதை பதில் சொல்ற மாதிரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோடீஸ்வரன் நேற்று அதை தான் பதில் சொன்னான். ஐயா, நாங்கள் எல்லாரையும் டிபேட் ஷீட்டு கூப்பிடுவோம், வருவாங்க. அந்தந்த கட்சி தலைவர் இந்தியா டுவெட்டில் அன்றைக்கி வந்தாங்க. ஆனால் உன் தலைவன் மட்டும் வரல, விஜய் மட்டும் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு ஸ்கிரிப்டடு கொஷின்ஸ் கேட்டு அதுக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணி அதுக்கான ப்ரிப்பேர் மட்டும் தான் பண்ணுவான். ஸ்பான்டேனியஸாக கேட்ட கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியாது, வராது, தெரியாது. ஏன்னா அவனுக்கு அரசியல் தெரியாது. இப்போ பாலாஜி, நாளைக்கு மதன் கௌரி நாளைக்கு கொஷின் கேட்கும் போது கண்டிப்பா அஜித்தை பத்தி பெருமையா பேசி 4 வார்த்தை சொல்லுவான் பாலாஜி. மார்க் மை வேர்ட். அரசியல் இல்ல, அவனுக்கு பேசவே தெரியாது. அரசியல் மட்டும் இல்ல, பேசவே தெரியாது. பேச தெரியாது ஜித்தி. ஆனா நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அஜித்தை பெருமையா பேசி அவன் நாளைக்கு இன்டர்வியூல கொடுப்பான். இல்லைன்றீங்களா? நாங்க என்ன சொல்றோம், ஆனாப்பட்ட தலையே வந்து இன்டர்வியூ கொடுத்து அது சினிமா, இது அரசியல், நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க போடுங்க. ஏன்னா தலை என்னைக்குமே இன்னாருக்கு போடுன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா சும்மா இஃப் பட் அப்படின்னு சொல்லி போடுறேன். அவரே சொன்னா கூட நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் ஜிப்சி. இப்போ சுரேஷ் சந்திரா கிட்ட இருந்து மற்ற விஷயத்துக்கு அரசியல் ரிலேட்டா வரும்போது நோட் வந்திருக்கு, ஓகேவா? அபிஷியல் நோட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப முன்னாடியே இதை பேசினா மட்டும்தான் அந்த சைட்ல இருந்து அபிஷியல் நோட் வரும். இல்லன்னா அவர் போட்டோ என்ன பண்றாங்கன்னா ஃபேன்ஸ் வச்சு தான் பண்ண வைக்கிறான். இந்த ஆளுங்களை வச்சு அவன் பண்ண மாட்டான்றான். அவன் அபிஷியல் அறிக்கை அவர் ஒன்றும் உட வந்து லேட் பண்ண மாட்டாரு. ஆனா இவன் நைஸா அதை ஒன்று பண்றானுங்க, ஃபேன்ஸை வச்சு அதை பண்ண வைக்கிறான் அவன். இப்போ எலெக்ஷன் டைம்ல என்னாச்சு என்னாச்சு ஐயா? அங்க வீட்ல பேசிட்டு இருக்கோம், மைக் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. சாரிங்க, ஃப்ரெண்ட் கிட்ட சாரி பையன் கிட்ட வந்து விளையாடிட்டு இருந்தோம். சரி மைக் ஆஃப் பண்ணீங்க. அங்க பாருங்க. என் ஸ்பேஸால ஒண்ணு மட்டும் நடக்கும், குடும்பத்துல பிரச்சனை வரும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. என் ஸ்பேஸால அது மட்டும் கன்ஃபார்மா நடக்கும். ஆமா, ஏற்கனவே நான் ஒண்ணு பேசணும். ஏற்கனவே ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்கு, அது பெரிய குடும்பம், பனையூர் குடும்பம். எது சொல்லுங்க ராஜவங்கட். அண்ணத்தை அந்த பிங்க் மேன் வந்து பேசிட்டு இருந்தால மற்றவங்க ஃபேமிலியில் நடக்கிற விஷயம் நம்மளால வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அதில் 2 விஷயம் மட்டும், அதில் 2 விஷயம் சொல்லிடுறேன். எங்கள் தலையோட ஃபேமிலியில் நடக்கிறது எதுவுமே அந்த நாய்க்கு தெரியாது, அப்யூஸ் பண்ணா. இன்னொன்று எங்கள் ஃபேமிலி, ஃபேன்ஸோட எங்கள் ஃபேமிலி. அதோட முக்கியமான விஷயம், இப்போ சங்கீதா அவங்க டிவோர்ஸ் கேட்ட உடனே அவங்கள பச்சையாக திட்டினானுங்க. 20 வருஷம் கூட வாழ்ந்த அந்த பொண்ணுக்கு தெரியாததான் இவனுக்கு தெரிஞ்சிட போது அதை மட்டும் திட்டினானுங்களே, அது என்ன விஷயம்? அது என்ன வேலிடான ரீசன்? அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த பிங்க் பண்ணோன்னு சொன்னால், ரஜினி சாரை திட்டாத கட்சிகளே கிடையாது. ஆமாம், உண்மைதான், ஒத்துக்கிறேன். இவனுக்கு இப்போ என்ன சொல்ல வரானுங்கன்னா, நாம் திரும்ப திட்டுச்சு, டிஎம்கே கொஞ்சம் மரியாதை குறைச்சி கொடுத்துச்சு, ஏடிஎம்கே திட்டுச்சு அப்படின்றானுங்க. ஓகே ஃபைன். நீங்கள்லாம் என்னடா பண்ணீங்க? பரதேசி நாயெல்லாம் அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி நான் ஓட்டு போட முடியும்? இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ராஜுங்க. தலைவர் வந்து எல்லா கட்சியும் திட்டினாங்க. அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அந்த டைம்ல ரஜினி ரசிகர்கள் சும்மா இல்லையா, பதிலுக்கு சொன்னா பதிலுக்கு ரஜினி ரசிகர்கள் சண்டை போட்டுருக்கான், பதிலுக்கு ரஜினி ரசிகர்கள் திட்டி இருக்கிறானே. வரலாறு எடுத்து போட்டு பார்த்தா தெரியும். ஒண்ணு, எல்லாரும் திட்டினாங்க அதனால நானும் திட்டுவேன்னு சொல்ல வரானுங்களா? எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இங்க ரஜினி அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னும் போது எதிர் விமர்சனம் ஒண்ணு வச்சாங்க, ஓகேவா? ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிக்காத நீங்க அன்னைக்கு கமலஹாசனுக்கு நாங்க ஆதரவு, நாங்க ரஜினிகாந்துக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி யார் ட்வீட் போட்டது? ராம்குமார் தானே, ஓஜி பிரசன்னா தானே. அப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்காத நீ அன்னைக்கு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன என் தலைவனை எதிர்க்கலாம்,
இன்னைக்கு நாங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, நாங்க அரசியல் இல்ல, அரசியல் கட்சி ஆரம்பிச்ச வந்த உடனே நாங்க எதிர்க்க கூடாதா? உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? முடிஞ்சுதா? இன்னொன்னு, தேர்தல் பிரச்சாரம் நேரும் போது கன்ஃபார்மா இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், அஜித் பெருமையா பேசி அஜித் ரசிகரோட வாக்க வாங்குறதுக்கு வரும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அஜித் ஃபேன்ஸுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு ரஜினி ரசிகனா சொல்றேன், இவனுங்களை ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். காரியம் முடிஞ்சதுன்னா கழுத்தை பிடிக்கிற கேஸ்ன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ இன்னைக்கு உங்க மனமாற்றம் வந்து அப்படியே தமிழ்நாட்டை நாம மாத்துவோம் அப்படி நம்மளாம் ஒன்னா சேர்ந்து வா நண்பா அப்படின்னு வருவான். நல்லா புரிஞ்சுக்க, 4ஆம் தேதி எலெக்ஷன் ஓட்டு முடியுது இல்லையா, 6 மணிக்கு அவன் வேலையை காட்டுவான். பாக்குறியா? 6 மணிக்கே வந்து என்னென்னலாம் பேசுனீங்க பாடுறான்னு சொல்லி கத்துவானுங்க. 6 மணிக்கு அவன் புத்தியை காட்டுவான். உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓட்டு போடணும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு நான் சொல்றேன், இதை லைவா யூடியூப்ல கேட்கறவனுக்கும் சரி, இல்ல லிசனர்ல கேட்கறவனுக்கும் சரி, இல்ல அனாமலேஸ்ல திருட்டுத்தனமா கேட்கறவனுக்கும் சரி, நல்லா கேட்டுக்க. விஜய் ஃபேன்ஸுக்கு அவனுங்களை வச்சுக்கிட்டே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. விஜயகாந்துக்கு தூக்கி விட்டாப்புல விஜயகாந்த் முதல்ல கத்தி இறக்கணும், என் தலைவன் முதல்ல கத்தி இறக்குறான். நேத்து அவங்க அப்பன் முதுகுலயே கேச போட்டு முதல்ல கத்தி இறக்கணும். என்ன, பொண்டாட்டிக்கு எதிரான வேலை பார்க்கறான், பசங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல, பசங்களுக்கு எதிரான வேலை பார்க்கறான். என்ன, பெத்தவங்களுக்கு உண்மையா இல்ல, தன்னை வளர்த்து விட்டவங்களுக்கு உண்மையா இல்ல, தன்னை ஏத்தி விட்டவங்களுக்கும் உண்மையா இல்ல. என்ன, சொந்த ரசிகன் முந்தா நேத்து இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு, நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு போனா, அங்க ஒருத்தன் சத்தம் போட்டு கூச்சல் போடுறான், அவன் வாயில இருந்து என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த உண்மையா சொல்றேன், லிப்சிங் படிக்க தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு, அதனாலதான் நான் க்ளோஸ் அப்ல வச்சு அதை நான் எடிட்ட போட்டேன். அது என்ன வார்த்தை தெரியுமா? அது விஜய் ரசிகனுக்கே இங்க மரியாதை கிடையாது. அதனாலதான் செத்தா கூட எவன் வீட்டுக்கும் போல. விக்கிரமாண்டி மாநாட்டுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப ரீசெண்டா அந்த இந்த வேலூர் மாவட்டத்துல வரைக்கும் மயக்கம் போட்டு செத்தான் இல்லையா, அது வரைக்கும் எவனையும் பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. அதனால சொல்றேன், அஜித் ரசிகர்கள் ஒண்ணு சொல்றேன், நான் சொல்லி தெரியணும்னு உனக்கு அவசியம் கிடையாது, உனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ இவனுக்காக சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டா லைக் காட்டி கிடைக்குன்னு நினைச்சு நீ ட்வீட் போட்டு நீ பில்டப் ஏத்திக்கலாம், மாசம் ஏத்திக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க, நீ யார் போட்டோவை டிபியா வச்சிருக்கிற, அஜித் போட்டோவை, நீ அஜித்துக்கு உண்மையாரு. படம் வந்தா கொண்டாடுறது போறது ரசிக மனப்பான்மை இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உனக்கு யாரு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் உங்க ஆளே சொல்லியிருக்கிறாப்புல. ஆனா உங்க ஆளு இருங்க சொல்லிடுறேன், உங்க ஆளு அஜித் வேணா அவரை விட்டு கொடுக்கலாம், ஆனா நீ அஜித்தை விட்டு கொடுக்கலாமா? அவர் நல்ல மனுஷங்க, அவர் நல்ல மனுஷன், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. இல்ல இது நான் வந்து நிறைய பேரோட ஸ்டேஜ்ல பாத்துட்டேன். இது நாட் ஓன்லி அஜித் ஃபேன்ஸ், ஈவன் சூர்யாவோட உண்மையான ஃபேன்ஸே அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த வெளியில தெரியுற 1-2 ஐடி யாருன்னு பாத்தீங்கன்னா அவனுங்க எல்லாமே அனில் சார் தான் இருப்பானுங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு கட்சி சார்பா இருப்பானுங்க. உண்மையான ஃபேன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. நான் சூர்யா ஃபேன்ஸுமே அடிச்சு நான் நம்பிக்கையா சொல்றேன். ஏன்னா நான் வந்து சூர்யா ஃபேன்ஸ் கிளப்பே இங்கே தான் இருக்கு, கபிலன் ராமாபுரத்தில். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க செத்தாலுமே விஜயை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க 1-2 பேரு சூர்யா போட்டோ வச்சுக்கிட்டுமே அதை பண்றாங்க, அதை பண்ணவே மாட்டாங்க. ஜிப்சி, இந்த வேதாரண்யம் பகுதியில் புயல் அடிச்சு ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப வந்து ஜிப்சி ஒரு 6 சூர்யா ஃபேன்ஸ் என்ன பண்ணானுங்க, அவனுக்கு போய் நின்று அந்த கிராமத்துல போய் அவனுங்களால முடிஞ்ச உதவி செஞ்சானுங்க கிராமத்து மக்களுக்கு. இது சூர்யா ஃபேன்ஸ் கிளப் மெயின் ஐடி எடுத்து போடுது. அவனுங்களை முதல்ல கலாய்ச்சது யார் தெரியுங்களா? இவனுங்க தான் இருப்பானுங்க, விஜய் ஃபேன்ஸ். சமூகத்துல ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதை முதல்ல நம்பிக்கை இல்லைன்னா, நான் சொன்னது நம்பிக்கை இல்லைன்னா, வேதாரண்யம் பகுதியில எப்ப புயல் வந்துச்சு? 2019 கஸ்தூரி எல்லாம் போயிட்டு அந்த தென்னந்தோப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துச்சு இல்லையா? அப்ப போய் பாருங்க, அந்த பீரியட் நீங்க வேணா போய் தேடி பாருங்க. வேதாரண்யம் பகுதியில அவனுங்க சாப்பாடு போட்டு இந்த அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டானுங்க. 30 நாள் தங்கின 31 நாள் தங்கினானுங்க சூர்யா ஃபேன்ஸ் 6 பேரு. அந்த 6 பேரும் கிண்டல் அடிச்சு போட்டது முதல்ல போட்டது விஜய் ஃபேன்ஸ். யார் தெரியுமா? ராம்குமார். ஆக்சுவலா இது எல்லாமே டேட்டா சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஜிப்சி நானு. இல்ல எனக்கு ஆக்சுவலா உண்மையான வருத்தம் என்னன்னா, எனக்கு ஆக்சுவலா சூர்யா ஃபேன்ஸ் நல்ல பேரு, அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மாதிரி நல்ல பேரு. இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, அவனுங்க ட்ராக் பண்ணி இந்த படம் ஹிட் பண்ணி கொடுக்குறோம் எங்க கூட வாங்கன்னு ஒரு மாதிரி ஆன்லைன்ல ஒன்று பண்ணிட்டானுங்க. ஆனா அவனுங்களுக்கு தெரியும், இவனுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவனுங்க பர்த்டே ஜூன் வரும், சூர்யா பர்த்டே ஜூலைல வரும். ஏன் சூர்யா மேல காண்டுனா ஜிப்சி, அந்த மாயாவி படத்துல வந்து அஜித் கட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஒரு
ஒரு சீன் ஒண்ணு வரும், ஞாபகம் இருக்கா? மாயாவி படத்துல அஜித் அட்டகாச ஆமா சீன் ஆமா ஒண்ணு. தலை ஆமா ஆமா ஃபேனா பண்ணுவாங்க. படத்தோட ரிலீஸ். அதுல இருந்து இவங்களுக்கு என்னன்னா அவனுங்களை பார்த்து காண்டு. ரெண்டாவது விஜய்க்கு வந்து இங்க வந்து 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இல்லையா, சூர்யா விஜய் சேர்ந்து நடிச்சதுனால இவங்களுக்கு என்னன்னா நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு. விஜய் ஹிட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்க ஹிட் கொடுத்தால்தான் சூர்யா, இதுல மாற்றுக்கிறது கிடையாது. நான் என்ன சொல்றேன், சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒண்ணு சொல்றேன், நீ என்ன பிடிக்காதவன கூட இரு, இல்லை உனக்கு என்ன பிடிக்கலனா கூட பிரச்சனை இல்லை, நீ எந்த கட்சி வேணாலும் ஓட்டு போடு, எனக்கு அதை பத்தி கவலை மாதிரியே கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், காரியம் ஆகணும்னு சொல்லி அந்த காலை பிடிக்கிறான் இல்லையா, இந்த நேரத்துக்கு மட்டும் இவ்வளவு நாளா சண்டை போட்டு திடீர்னு தான் காரியம் ஆகணும்னு வந்து காலை பிடிக்கிறான் இல்லையா, அவனை நம்பாத. அவன் பாம்பை சுத்தின கிட்டத்தட்ட காலை சுத்தின பாம்பு அவன். இல்ல கபில, நான் தெளிவா சொல்றேங்க, உங்களுக்கு ஃபாஸ்ட் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு இதுக்கு ஏன் தெரியும்னா, தீனாவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது சரிங்களா. அன்னைக்கு வேணா இவங்க நினைக்கிற மாதிரி சூர்யா பெரிய ஹீரோவா இல்லாமலாம் கம்பேர்ட் டு விஜய். ஆனா அன்னைக்கே இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் ஈக்குவல் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். ஆனா சிட்டி ஃபுல்லா கட் அவுட் வந்து விஜய் கட் அவுட் தான் வச்சாங்க. அப்பவே சிவகுமார் வந்து ஒரு அறிக்கை அதுக்கு காரணம் எஸ்ஏசி. அதான் சொல்றேன். அப்போல இருந்து அதுல இருந்தா அந்த பக்கம் சூர்யா போறதே கிடையாது. இது எங்களுக்கு தெரியும். ஏன்னா கூட ரிலீஸ் ஆன படம் வந்து சேர்த்து சொல்லுங்க. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சங்கர் கேட்ட போது யோசிச்சாப்லன்னு சொல்லிருங்க. அதனாலதான் ஏன்னா இது ஏன் தெரியும்னா, அந்த அப்போ கிளாஷ் வந்த படம் தீனா, எங்களுக்கு இது அதிகமா தெரியும். அவங்க இதை ஒருபோதும் பண்ண மாட்டாங்க. சூர்யா ஃபேன்ஸ் ரொம்ப கூட வச்சுக்கிட்டே முதல்ல குத்துவாங்க. அது அவங்க அப்போ இருந்து அனுபவிச்சிருக்காங்க சூர்யா ஃபேன்ஸும். இங்க 1-2 பேர் வந்து அவன் ஆக்சுவலா அவன் சூர்யா ஃபேன் சொல்ல மாட்டேன், அவன் விஜய் ஃபேன் தான். அடுத்தது சூர்யா ஃபேன்ஸுக்கு அடுத்தது வரேன், தனுஷ் ஃபேன்ஸ். ஒத்த சொன்னால பாட்டை போட்டு நமக்கு தெரியல வந்து டான்ஸ் ஆயிட்டாப்ல, அவர் நமக்கு சப்போர்ட்டு. நல்லா ராஜா, நல்லா புரிஞ்சுக்க. நாளைக்கு ஒரு படம் ஒண்ணு இறங்குதுன்னா நாளைக்கு உங்களை தான் ஏற்கனவே கடிச்சு வச்சிருக்கிறான். எலும்புன்னு சொல்லி முதல்ல உங்களை பேசுனது எவன்? யோசிச்சு பாத்துக்க. ஓட்டு இருக்கிற தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒன்று சொல்றேன், இங்க பேர் ஃபேன் ஃபைட்டு இருக்கு.